கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி சர்வதேச பெண்கள் தினமாக உலகமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த அருமையான நாளிலே உலகமெங்கும், குறிப்பாக நம்முடைய கோவை திருமணத்தில் உள்ள அனைத்து அன்பான சகோதரிமார்கள், அம்மாமார்களுக்கும் சர்வதேச பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பான சகோதரிகளே, கடவுள் உங்களை இந்த உலகத்திற்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். ஆண்டுடைய பார்வையிலே நீங்கள் அதிகமாக ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் மனித வாழ்வின் ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி வரை எல்லா நிலைகளிலும் உங்களுடைய பங்களிப்பு என்பது மிக மிக உன்னதமானது. ஒரு மனிதன் தாயின் கருவிலே உருவாகி தாயினுடைய பராமரிப்பிலே வளர்ந்து சகோதரிகளுடைய அன்பிலே அவர்கள் நினைந்து பின்பாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை, ஒரு பெண்ணை பெற்றுக்கொண்டு அதற்கு பின்பாக கடவுள் கொடுக்கின்ற அன்பான பிள்ளைகளை, குறிப்பாக மகள்களை ஆண்டவர் தந்து, இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கை பயணத்திலே பெண்கள் பல்வேறு நிலையிலே அவருடைய பங்களிப்பை தந்து வருவதை எண்ணி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் ஊழியம் செய்த பொழுது அநேக பெண்கள் அவருக்கு பல்வேறு நிலையில் உதவி செய்தார்கள். அதிலும் குறிப்பாக அவருடைய தாயார் மரியாள் கடவுளை எவ்விதமாக ஆண்டவருடைய பிதாவினுடைய சித்தத்திற்கு ஏற்ற வகையிலே அவரை உருவாக்கினார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய உயிர்த்தெழுதல் வரை மரியாளும் மற்ற பெண்களும் ஆண்டவருக்கு எப்படி உற்ற துணையாக இருந்தார்கள். கடவுளுடைய அந்த இறை திட்டத்தை எவ்விதமாக நிறைவேற்றுவதற்கு அவர்கள் உதவினார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே பெண்கள் இன்றைக்கும் குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் திருச்சபையிலும் அதிகமான பங்களித்து வருகிறீர்கள். அதற்காக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலே பல்வேறு நிலையிலே பாதிக்கப்பட்ட பெண்களை நான் நினைவு கூறுகிறேன். தொழிலாளர்களாக, குறிப்பாக பாலியல் தொழிலாளர்களாக, பல்வேறு நிலைகளிலே பாதிக்கப்பட்ட மக்களாய் இன்றைக்கு நாம் பெண்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு படித்தாலும் பெண்கள் 2ஆம் நிலையிலே இன்றைக்கும் இருக்கின்றார்கள். பெண் அடிமைத்தனம் இன்றைக்கும் சமூகத்திலே பல்வேறு விதங்களிலே அது செயல்பட்டு கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதெல்லாம் வேறறுக்கப்பட்டு பெண்கள் போற்றப்பட வேண்டும். இந்த சமுதாயத்திலே உயர்ந்த நிலைகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கின்ற சக பெண்களுக்கு, அது குடும்பமாக இருந்தாலும், சமுதாயமாக இருந்தாலும், திருச்சபையாக இருந்தாலும், அவர்கள் இந்த உலகத்திலே எல்லா நிலையிலும் சிறப்பாக வாழ்வதற்கு நாம் உதவி செய்ய இந்த பெண்கள் தினத்தை நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். எல்லா துறைகளிலும் பெண்கள் இன்றைக்கு முன்னேற்றம் அடைந்து வருவதை எண்ணி கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக திருச்சபைகளிலே பெண்களாகி நீங்கள் இன்னும் அதிகமாக திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கும் கடவுளுடைய நாமத்திற்கு மகிமையாக உங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக தாருங்கள் என்று வேண்டுகிறேன். கோவை திரும்பலத்துள்ள அனைத்து பெண்களுக்கும் மீண்டுமாக திருமணத்தினுடைய பேராயர் சார்பாக அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை எல்லா விதங்களிலும் எடுத்து பயன்படுத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தும் நல்ல ஆண்டவரே, இந்த சர்வதேச பெண்கள் தினத்தன்று எங்களுடைய திருமணத்தில் இருக்கின்ற அனைத்து அன்பான பெண்களுக்காக நாங்கள் உங்களுடைய பாத்திரம் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, அவர்களை கொண்டு நீர் திருமணத்திலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் செய்து வருகின்ற எல்லா நல்ல காரியங்களுக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம்.
அருமையான எங்களுடைய சகோதரிகளுக்காக, தாய்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே நீர் அவர்களுக்கு தேவையான நல்ல பலத்தை தாங்க. கர்த்தாவே உம்முடைய கிருபைகளை கட்டளையிடுங்க. தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பலத்தை கொண்டு இந்த உலகத்திலே ஒரு சிறந்த வாழ்க்கை வாழவும், பாதுகாப்பான வாழ்க்கை வாழவும், எல்லா விதமான உரிமைகளையும் பெற்றுக்கொண்டு வாழவும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் இடையராத உறவும் நம்முடைய திருமணத்தில் இருக்கின்ற அனைத்து பெண்களோடும் எதிர்கால வாழ்வு தேவைகளோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.